அப்போ இந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த டைம் பாஸ்ட்லையும் இல்லை, ஃபியூச்சர்லையும் இல்லை. எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, எனக்கு டைம் கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்றவங்க மட்டும் இந்த நீங்கள் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வேர்ட்ஸ் உங்கள் ரியாலிட்டியில் நடக்க ஆரம்பிக்கும். ஐ லவ் மை செல்ஃப். அவ்வளோதான். நான் வீட்டில் இருந்தாலும் சேஃபாக இருப்பேன், வெளியே போனாலும் சேஃபாக இருப்பேன், எங்கே இருந்தாலும் சேஃபாக இருப்பேன், ஃபினான்ஷியல் வைஸ் சேஃபாக இருப்பேன், ஹெல்த் வைஸ் சேஃபாக இருப்பேன், ரிலேஷன்ஷிப் வைஸும் நான் பாதுகாப்பாக தான் இருப்பேன். வெல்கம் பேக் கைஸ். நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோமே உங்களோட லைஃப் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய கான்சியஸ்னஸை இந்த சேனல் அடுத்த லெவலுக்கு போய் எடுத்துகிட்டு போகும். நீங்கள் எப்படின்னா வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் அஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். அண்ட் டெலகிராம் ஃப்ரீ கைடன்ஸ் வந்து எல்லாருக்குமே போயிட்டுருக்கு, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. அண்ட் அது போக லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃப்ரீ கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கே ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓகே, அதாவது 16th இந்த May 16th to ஒரு 5 days நடக்க போகுது. 16, 17, 18, 19, 20 இந்த 5 days லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃப்ரீ கிளாஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இதில் யார் வேணால் இந்த கிளாஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஆனால் இந்த 5 daysக்குள்ளே இந்த கிளாஸை நீங்கள் பார்த்து முடிக்கணும், இல்லாட்டி இந்த மெம்பர்ஷிப்பில் போயிடும். ஏன், என்ன ஒரு ரீசன் அப்படின்னா இதோடைய வேல்யூ உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காண்டி. அப்போ தான் நீங்கள் இதை பார்த்து சீக்கிரம் உங்களோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணுவீங்கன்றனால இந்த 5 daysக்குள்ளே இந்த 5 வீடியோவுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகே, இந்த வீடியோவில் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொட்டீன் நிறையா சேனலில் நிறையா சொல்கிறாங்க, நிறையா வீடியோஸில் நிறையா சொல்கிறாங்க, நிறையா புக்கில் நிறையா சொல்கிறாங்க, நிறைய ஆத்தர் நிறையா சொல்கிறாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச், நிறைய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் நிறைய ரொட்டீன் சொல்கிறாங்க. எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, என்னோட லைஃப்பில் எனக்கு ஏற்ற மாதிரி இதை நான் என்னால் அப்ளை பண்ணிக்க முடியல, நான் என்ன பண்ணுறது? இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை அவங்க சொல்கிற மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும், இவங்க சொல்கிற மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் கிடையாது. இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் ஹோம் சேனல்லே சொல்லக்கூடிய விஷயத்தை நான் எக்ஸாக்டாக பண்ணணுமான்னு கேட்டால், கம்பல்சரியான்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு டைம் இருக்குது, பாசிபிள்னா நீங்கள் தாராளமாக அந்த ப்ராக்டிஸை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த ப்ராக்டிஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அஃபெக்ட் பண்ணிக்கலாம். என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் இப்போ வந்து ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% எஃபெக்ட் கிடைக்கும். நீங்களாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு 80% ஒரு இம்பாக்ட் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அது பெனிஃபிட் தான். நம்ம ப்ராக்டிஸே பண்ணாமல் போகிறதுக்கு அட்லீஸ்ட் இந்த 80% இம்பாக்டாவது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ப்ராக்டிஸை ரெகுலராக யாரெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களாம் நீங்கள் தாராளமாக கண்டினியூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது 100% இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணும். பண்ண முடியாதவங்க, டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 80% இம்பாக்ட் வந்து உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி என்ன ப்ராக்டிஸ் என்னால் தனியாக டைம் ஒதுக்கி பண்ண முடியல அப்படின்னா நார்மலாக இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ கிராட்டிடியூட்லேருந்து நீங்கள் ஆரம்பிங்க. கிராட்டிடியூட் நம்ம எல்லாருமே பண்ணிடுவோம். அவ்வளோதான். நைட்டு நீங்கள் தூங்கும்போது அவ்வளோதான் பெட்டில் படுத்துருவீங்க. படுத்த உடனே 1 நிமிஷம் 2 நிமிஷம் மூச்சை மட்டும் விட்டுட்டு கிராட்டிடியூட், அந்த லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு அதுக்கெல்லாம் தேங்க்யூ சொல்லுங்கள். உங்களுக்கு என்னென்ன இருக்குது, அந்த டேயில் என்னென்ன நடந்துச்சு, உங்ககிட்ட என்னென்ன இருக்குது அதுக்கெல்லாம் நீங்கள் தேங்க்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ சொல்லி முடிச்சுட்டு ஃபீல் பண்ணி சொல்லுங்கள். திரும்ப காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் உங்களோட என்னென்னலாம் இருக்குது உங்ககிட்ட அந்த மாதிரி விஷயத்துக்கு தேங்க்யூ சொல்லிடுங்க. அவ்வளோ. இது வந்து நமக்கு தனியாலாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஜஸ்ட் தூங்குற டைம் சொல்ல போகிறோம், எந்திரிச்ச உடனே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் சொல்ல போகிறோம். இதனால் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. தனியாக நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகுற அந்த டைமில், ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணுற அந்த டைமில், ப்ரஷ் பண்ணுற அந்த டைமில் செல்ஃப் லவ் சொல்ல ஆரம்பிங்க. ஐ லவ் மை செல்ஃப், ஐ அக்செப்ட் மை செல்ஃப், ஐ எம் பியூட்டிஃபுல், ஐ எம் அட்ராக்டிவ், ஐ எம் லவ்வபிள், ஐ எம் ஸ்பெஷல், ஐ எம் யூனிக், ஐ எம் இந்த மாதிரியான விஷயம். ஐ அக்செப்ட் மை செல்ஃப், இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. ப்ரஷ் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்கள் சொல்லும் போது என்ன நடக்கும்னா, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை பர்டிகுலராக அது பண்ணும்போது நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அது ரீப்ரோக்ராம் ஆகும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த நீங்கள் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வேர்ட்ஸ் உங்கள் ரியாலிட்டியில் நடக்க ஆரம்பிக்கும். ஐ லவ் மை செல்ஃப், ஐ அக்செப்ட் மை செல்ஃப். அப்போ உங்களை சுற்றி உள்ளவங்களும் உங்களை லவ் பண்ணுவாங்க, உங்களை சுற்றி உள்ளவங்களும் உங்களை அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நீ தானே சொன்ன எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது நம்ம அஃபர்மேஷன் சொல்லக்கூடாது, ஒரு டைமில் ஒரு விஷயம் தான் பண்ணணும்னு. அது முடியாதவங்களுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்க. உங்களுக்கு டைம் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் இதை பண்ணாதீங்க. ஒரு டைமில் ஒரு விஷயம் பண்ணுறது தான் பெஸ்ட். ப்ரஷ் பண்ணும்போது ப்ரஷ் மட்டும் நம்ம கான்ஷியஸாக பண்ணணும். பாத் பண்ணும்போது பாத் பண்ணுறது மட்டும் கான்ஷியஸாக பண்ணணும். எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, எனக்கு டைம் கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்றவங்க மட்டும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. நம்ம ஒன்று சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணி ஆகணும், இல்லாட்டி கான்ஷியஸாக நம்ம இருந்தாகணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நம்மளால் பண்ண முடியும். சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுற ரெண்டுமே நம்ம டைம் இருந்தால் ரெண்டுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உங்களால் சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு வழி இல்லை, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது தான் அதை நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா உங்களால் கான்ஷியஸ்னஸாக இருக்க கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். இல்லை நான் கான்ஷியஸாக இருந்துக்குமே அப்படின்னா நீங்கள் தாராளமாக கான்ஷியஸாக இருந்துக்கலாம். உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸே தேவையில்லை. முடியாத பட்சத்துக்கு நம்ம இந்த மாதிரியான விஷயம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ப்ரஷ் பண்ணும்போது அதே மாதிரி நீங்கள்
ப்ரஷ் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் ஃப்ளோ. ஓகேவா? நம்ம எப்போ ப்ரஷ் பண்ணாலும் செல்ஃப் ஃப்ளோ. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பொறுமையாக ப்ரஷ் பண்ணணும். ப்ராப்பர் டக்குன்னு 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் முடிச்சிடாம ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்கள். செல்ஃப் ஃப்ளோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிரர் பார்த்து பண்ணால் இன்னும் பெஸ்ட். அதுக்கப்புறம் நீங்கள் பாத் பண்ணும்போது ஒவ்வொரு தடவை இது மெடிடேஷனாக நீங்கள் மாற்றிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவை பாத் பண்ண போகும்போது பாத் பண்ண போல் மெடிடேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் உங்கள் பாடி மேலே விழுகும்போது அதை ஃபீல் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக அதை ஃபீல் பண்ணுங்கள். அந்த சோப்போட ஸ்மெல் என்ன, அது உங்களோட பாடியில் டச் ஆகும்போது என்ன ஃபீல், வாட்டரோட சவுண்ட் எப்படி கேட்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த டைம் பாஸ்ட்லேயும் இல்லை ஃபியூச்சர்லேயும் இல்லை, மெடிடேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கீங்க. அப்போ உங்களுடைய பாத்திங்கை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை பாத் பண்ணாலும் சரி, 2 தடவை பாத் பண்ணாலும் சரி, அதை நீங்கள் உங்களுடைய மெடிடேஷனாக மாற்றிக்கோங்க. நீங்கள் எப்போ போனீங்கனாலும் எதையும் யோசிக்கக்கூடாது, மெடிடேஷன் பண்ண போகிறோம், ஓகே அதை மட்டும் கவனிக்க போகிறோம், அவ்வளோதான். அப்போ கிராட்டிடியூட் ப்ராக்டிஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, செல்ஃப் லவ் ப்ராக்டிஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அண்டு மெடிடேஷனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ரெடி ஆகும்போது நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் போக ரெடி ஆகிட்டு இருப்பீங்களா, ரெடி ஆகிற டைமில் ட்ராவல் பண்ணுற டைமில் ட்ராவல் பண்ணால் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது சொல்லாதீங்க. ஒரு நீங்கள் தான் ட்ரைவ் பண்ணி போனீங்கன்னா அந்த சொல்லாதீங்க. நீங்கள் பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்கீங்க, இல்லை வேறு பஸ்லையோ ட்ரெயின்லையோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்குள்ள அஃபர்மேஷன்ஸை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. என்ன அஃபர்மேஷன், பவர்ஃபுல்லான ஒரு அஃபர்மேஷன் சொல்கிறேன். ஐ எம் சேஃப், I love and accept myself, I am beautiful, I trust life. இந்த ஒரு அஃபர்மேஷன்ஸை மட்டும் நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லுங்கள். இதை மட்டும் நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்ல என்ன நடக்கும்னா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஐ எம் சேஃப், அவ்வளோதான். நான் வீட்டில் இருந்தாலும் சேஃபாக இருப்பேன், வெளியே போனாலும் சேஃபாக இருப்பேன், எங்கே இருந்தாலும் சேஃபாக இருப்பேன், ஃபினான்ஷியல் வைஸ் சேஃபாக இருப்பேன், ஹெல்த் வைஸ் சேஃபாக இருப்பேன், ரிலேஷன்ஷிப் வைஸும் நான் பாதுகாப்பாக தான் இருப்பேன். அண்ட் அதே மாதிரி ஐ லவ் அண்ட் அக்செப்ட் மை செல்ஃப், நான் என்ன லவ் பண்ணுறேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்போ என்னை சுற்றி உள்ளவங்களும் என்ன லவ் பண்ணுவாங்க, என்ன அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நான் லைஃப்பை நம்புகிறேன், அவ்வளோதான். இது இருந்துட்டாலே போதும், உங்களோட லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு வேறு ஏதாவது அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் எதை பர்டிகுலராக மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. இது வந்து ட்ராவல் பண்ணும்போது சொல்ல ஆரம்பிங்க. அவ்வளோதான். நம்ம கிட்டத்தட்ட 5 ப்ராக்டிஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். விஷுவல் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. இந்த விஷுவல் நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் சும்மா இருந்தீங்கன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் மட்டும் கரெக்டாக விஷுவல் பண்ணுங்கள். 3 நிமிஷம் போதும், கண்டிப்பாக உங்களுக்கு 3 நிமிஷம் போதும். இல்லை அந்த டைம் உங்களுக்கு கிடைக்கலன்னா நைட்டு கிராட்டிடியூட் சொல்லிட்டு தூங்குவீங்க பார்த்தீங்களா, தூங்குற டைமில் அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விஷுவல் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுங்க. தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். அப்போது உங்களாலையும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை ரொட்டீனை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் சிம்பிளான கான்செப்ட். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் யாராலலாம் பண்ண முடியலையோ நீங்கள் இந்த 2025ல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை நீங்கள் மாற்றிக்கோங்க. 2025 முடிச்சதுக்கப்புறம் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணுறதுக்கான டைமை யூனிவர்ஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரும். அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிக்கலாம், உங்களோட லைஃப்பை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். 2 லைவ் கிளாஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். 21st 22nd 23rd. நம்மளோட தாட்ஸை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து எப்படி எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ணுறது. கண்டிப்பாக உங்களால் எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த 3 days லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணால் இது ஜஸ்ட் 199 தான். என்னோட நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வர 100 மெம்பர்ஸ் மட்டும்தான். அண்ட் செகண்ட் 28, 29, 30 குவாண்டம் ஜம்பிங், அந்த ஒரு குவாண்டம் ஃபீல்ட்லேருந்து எப்படி உடனே மேனிஃபெஸ்ட் பண்ணுறது. டைம் மேட்டர் கிடையாது, ஸ்பேஸ் மேட்டர் கிடையாது, எதுனாலும் நம்மளால் உடனே மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அது பெருசாக இருந்தாலும் சரி, கம்மியான விஷயமா இருந்தாலும் சரி, சீக்கிரம் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். சேம் அதுக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சேம் நம்பர், சேம் 100 மெம்பர்ஸ் தான். ஸோ அதுவும் சேம் 199 தான். நீங்கள் எல்லாருமே எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். சப்கான்ஷியஸ் மைண்ட், இந்த ஆள் மனதை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணாதான், மாற்றினாதான் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு ஹேப்பன் ஆகும். ஓகே, இந்த ஆள் மனதை நான் எப்படி மாற்றுறது? யார் ஒரு ஆள் இந்த அஃபர்மேஷன், கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் லவ் இந்த மாதிரியான லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸை டெய்லி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆள் மனது, இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆயிரும். ஒன்ஸ் அது ரீப்ரோக்ராம் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் சடனாக ஹேப்பன் ஆகுறத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இது எப்படி நான் பண்ணுறது எனக்கு தெரியல. இதனால தான் நாங்கள் டெலகிராமில் 2025 1 year ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதுவும் வெறும் 99 rupees. இது 99க்கு 1 year ஃபுல்லாவா? கம்ப்ளீட்டாக 99 rupeesக்கு ஜஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கைடன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் அஃபர்மேஷன் எப்படி பண்ணும், கைடட் வீடியோ அண்ட் ப்ரொசீஜர் வீடியோ ரெண்டையுமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி டெய்லி வந்து கைட் பண்ணுவோம். ஜஸ்ட் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கனாலே உங்களோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும் 2025க்குள்ள. இதில் ஒவ்வொரு லெவல் இருக்குது. ஸோ குரூப் 1 வந்து ஃப்ரீ, அடுத்த லெவல் வந்து 99 rupees. அதுக்கு அடுத்த லெவல் கோர்சஸ், லெவல் 3 வந்து கோர்ஸ். அந்த கோர்சஸ் எப்படி பார்க்கணும், அந்த கோர்சஸ்லேயே நான் கம்ப்ளீட்டாக எல்லாமே சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட அதில் ஒரு 100 வீடியோஸ் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். எந்த வீடியோவை எப்போ பார்க்கணும், அதை எப்படி டே டைம் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும், நம்ம சுச்சுவேஷன்ஸோட எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும், அதை வந்து நம்ம ப்ராப்பராக சொல்லுவோம். இன்றைக்கி இந்த வீடியோ பாருங்கள், அதை இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க, திரும்ப இந்த வீடியோ பாருங்கள், அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வாய்ஸ் கைடடோட வந்துடும். உங்களுக்கு நிறைய விஷயம், அது போக நிறைய கைடன்ஸ் உங்களுக்கு வரும். அண்ட் லெவல் 4
இந்த லெவல் 4 அப்படின்னா லெவல் 3 வந்து 999. ஸோ என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் லெவல் 4 பர்சனலாக நீங்கள் என்கிட்ட பேசிக்கலாம். எப்போனாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி உங்களோட கைடன்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். அதுலேயும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன். நீங்கள் இப்போ பாருங்கள் ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பர்சனலாக உங்ககிட்ட கால் பேசி உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கைட் பண்ணுவேன். இதுவும் கம்ப்ளீட்டாக 1 இயருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணி 2025 உங்களோட கம்ப்ளீட்டாக உங்கள் மொத்த லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அண்ட் உங்களோட ஜேர்னியில் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.